எல்லோருக்கும் வணக்கம். ரிசல்ட் வர சமயத்தில் செக்டர்களில் இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது பார்க்குறதா ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வச்சு தான் மார்க்கெட்டே எப்படி டைரக்ஷன் எடுக்கணும்னு தீர்மானிப்பாங்க. அப்படி இருக்கும்போது சில செக்டர்களினுடைய டாப் கம்பெனிஸ், ஒரு உதாரணத்துக்கு ஐடியினுடைய டிசிஎஸ் இப்போ எப்படி இருக்குது? இந்த டிசிஎஸ்னுடைய மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் சமீபத்தில் 2-3 மாதமாக ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. அதனை தாண்டவே முடியாமல் இருக்கக்கூடிய இந்த டிசிஎஸ் அடுத்தடுத்த வாரங்களில் மிக முக்கியமான ஃபோக்கஸில் இருக்குது. ஸோ அப்போ இந்த கம்பெனி நீ அடுத்தது என்ன செய்யும்? வரக்கூடிய ரிசல்ட் இந்த கம்பெனியை தன்னுடைய 52 வீக் ஹையை நோக்கி எடுத்துகிட்டு போகுமா, அல்லது அதனுடைய 52 வீக் லோ 3000 பக்கத்தில் ஒரு 15% கீழே இறங்கி போகுமா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் அப்படின்ற ஒரு செக்டர், இந்த பங்கு தற்போது 0.52% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காக இருக்குது. அதே சமயத்தில் ஆச்சரியகரமாக ஃபேஸ் வேல்யூ இன்னும் 10 ரூபாய் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதில் மிக முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த பாலிகேப் அப்படின்ற பங்கு மிகவும் வீழ்ச்சி அடைந்து இருந்த ஒரு பங்கு. அவனுடைய செக்டரில் ஒரு லீடராக இருக்கக்கூடிய பங்கு ஆல்மோஸ்ட் 50% மேலே ரெக்கவரி ஆகி வந்திருக்கான். இது ஒரு செக்டர் லீடர் பங்கு. சமீபத்தினுடைய வீழ்ச்சியிலிருந்து 50% மேலே ரெக்கவரி ஆகி வந்திருக்கான். இன்னும் ஐடி செக்டரில் டிசிஎஸ் என்பது வரல. ஸோ வரக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட் இவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்னு தெரில. பட் இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பாலிகேப் அப்படின்ற பங்கு இவ்வளவு தூரம் தன்னால் மேல் நோக்கி வர வந்திருக்குன்னா அது செக்டர் லீடர் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான காரணம். இனி இந்த சமயத்தில் வரக்கூடிய ரிசல்ட் இந்த கம்பெனி என்ன செய்யும்? தன்னுடைய பழைய கையை கொண்டு போகுமா, இல்லை கீழே வந்துச்சுனாலும் நிறைய பேர்த்துக்கு மனசு கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கும். சரி, செக்டர் லீடர் நல்லா கீழே கிடக்கிறானே அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதே மாதிரி அனலிட்டிக்கல் கம்பெனி ரேட்டிங்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த கிரைசில் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், இவனும் ஒரு செக்டர் லீடர் தான். இந்த பங்குமே இதனுடைய வீழ்ச்சியிலிருந்து செக்டர் லீடராக இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் எவ்வளோ பெரிய வீழ்ச்சி, எங்கே 7000 எங்கே 4000 எங்கே மறுபடி 4000 to 6000 இவனும் 50% என்பது ரெக்கவரி ஆயிருக்கான். இப்போவும் இந்த டிசிஎஸ் ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய டிசிஎஸ் மட்டும்தான் இப்போ வரைக்கும் ரெக்கவரி ஆகலை. ஸோ ரேண்டமாக பார்க்கக்கூடிய இன்னொரு செக்டர் பேங்க்குகளில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் பெரிய ஆள். நிறைய பேர் செக்டர் லீடர் கம்பெனியில் எதுக்கு சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால சூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் இப்போ சமீபத்தில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குமே அவனுடைய செக்டரில் கீழே விழுந்து கிடந்த பங்கு தான். அதுக்கப்புறம் அவனும் பிக்கப் ஆகி இப்போ அந்த செக்டர் லீடரில் டாப் வினராக இருக்கான். சன்ஃபார்மா என்பதும் ஃபார்மா செக்டரில் ஒரு நல்ல லீடர் தான். பட் அந்த சன்ஃபார்மா ரொம்ப நாளாக சப்போர்ட்டில் தூங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ சமீபத்தில் ரேண்டமாக எடுத்து பார்க்குறோம், ரொம்ப ரேண்டமாக எடுத்து பார்க்கல. ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய லீடர் டிசிஎஸும் ஃபார்மா செக்டரில் இருக்கக்கூடிய லீடர் சன்ஃபார்மா, இந்த 2 பங்குகள் தான் சமீபத்தில் இப்போ இறங்கி கிடந்துட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பார்க்கக்கூடிய சில கம்பெனிகளில். ஸோ இது போன்ற கம்பெனிகளும் அடுத்தடுத்து வரக்கூடிய ரிசல்ட்டில் ஏதாவது பாசிட்டிவாக இருந்து மேலே வந்துச்சுனாக்கா செக்டர் லீடரில் நம்பி களத்தில் இறங்குறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்பது வரும். நண்பர்களே, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் சில செக்டர்கள் இருக்குது. ஏன் ஏறுறான், எதுக்கு ஏறுறான் அப்படின்றது தெரியாது. பட் அவனுக்கு சைக்கிளிக்கலாக ஏதாவது ஒரு காரணம் அப்படின்றது வரும். இந்த ஜேகே பேப்பர் என்பது பல முன்னணி கம்பெனிகளைப் போலவே இவனும் 2% டிவிடெண்ட் ஈல்டு என்பது கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக ஜேகே பேப்பர் அப்படின்றது இருக்குது. இது சமீபத்தினுடைய குவார்டர்லியில் என்ன ரிசல்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 65 கோடி 77 கோடின்னு தான் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடங்கப்பா 300 கோடி என்பதெல்லாம் இவனுக்கு அசால்ட்டு. என்ன ஒரு பிரச்சனைனாலேயோ 2024 பிறந்ததிலிருந்தே அவனுடைய சேல்ஸ் என்பது அவனால் நிலைய நிறுத்த முடிஞ்சிருக்கு. ஆனால் அவனால் ப்ராஃபிட் மார்ஜின் என்பது வைக்க முடியல. ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் என்பது குறைந்து இருக்கிறதுனால, கடந்த 4 குவார்ட்டர்களாகவே குறைந்து இருக்கிறதுனால அவனுடைய வருமானம் என்பது குறைவாக காமிச்சுக்கிட்டே இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஜேகே பேப்பர் 2024 என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம், அப்புறம் இறங்கி போச்சு. இப்போ 2025 280 to 406 ஆல்ரெடி வந்துட்டாலுமே இன்னும் பழைய ஹை என்பதெல்லாம் இன்னும் வந்து சேரல. இனி அடுத்த வருஷம் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஸோ 2023 ஒரு சிறிய ஏற்றம், அதுக்கப்புறம் 2024 பெரிய ஏற்றம், 2025 இப்போ வரைக்கும் ஒரு சிறிய ஏற்றம் அப்படின்றதா இருக்கு. 2022 ஒரு ஏற்றம். ஸோ வருஷத்துக்கு ஒரு ஏற்றம் சிறுசோ பெருசோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இனி இந்த வருஷம் இந்த ஏற்றம் என்பது இந்த மாதிரி சிறுசோட முடிஞ்சிருதா அல்லது பெருசோட வருதா,
என்ன அப்படின்றது தெரியல. ஸோ நிறைய பேர் என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 52 வீக் லோ வர போறியா அல்லது 52 வீக் ஹை வர போறியா அப்படின்னு இந்த ஜேகே பேப்பர் அப்படின்ற பங்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, போன வாரத்தில் திங்கட்கிழமை அன்னைக்கு மூவ்மெண்ட் காட்டுறதுல மிகப்பெரிய மாஸ்டர்கள் மாதிரி தன்னைத்தானே காமிச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி காமிச்ச பங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். போன வாரத்தில் இந்த பிஎன்பி அப்படின்ற பங்கு திங்கட்கிழமை அன்னைக்கு பெரிய மூவ்மெண்ட் காமிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாலட்டிலிட்டி. அதே மாதிரி கெய்ன்ஸ் அப்படின்ற பங்கு அவனுமே ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு மூவ்மெண்ட் அப்படின்றது காமிச்சிருந்தான். இன்னுமே இந்த ட்ரெண்ட் அப்படின்ற பங்கு அது ஒரே நாளில் 11% போன வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இறங்குச்சு. டிக்சன் அப்படின்ற பங்கு இவங்களும் வந்து கடந்த 5 நாட்களில் பெரிய அளவில் மூவ்மெண்ட் அப்படின்றது காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இனி அடுத்த வாரத்திலையும் இந்த பங்குகளே ஃபோக்கஸில் இருக்கா? இன்னொரு 15-20 நாளைக்கு இந்த மாதம் பூரா இவங்களே ஃபோக்கஸில் இருக்க போகிறாங்களா என்ன அப்படின்றது தெரில. இவங்க மட்டும் இல்லை, இன்னுமே நிஃப்டி 500 இண்டெக்ஸ் அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது இந்த ரேமன், ஏபிஎல் லிமிடெட், தீபக் ஃபெர்டிலைசர், வாரி எனர்ஜி ஷேர், சிட்டி யூனியன் பேங்க் போன்ற பங்குகளுமே மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது காமிச்சிருந்தாங்க. ஸோ வரக்கூடிய வாரங்களில் இது போன்ற பங்குகளை கவனிக்காமல் போகக்கூடாது அப்படின்னு நிறைய ட்ரேடர்கள் அவங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் எழுதி வச்சுருக்காங்க. ஏன்னா போன வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு பெரிய லாங் கேண்டில் அப்படின்றது போட்ட பங்குகள் தான் சிலது இதெல்லாமே. நண்பர்களே, இந்த ஹிண்டால்கோ அப்படின்ற ஷேர் இப்போதைய விலை 699 ரூபா 45 பைசா அப்படின்னு மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் இது இந்த வருஷத்தினுடைய 2025 உச்சம் என்ன, அதே மாதிரி ஒரு வருஷத்தினுடைய உச்சம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதாவது இப்போ இது 0.5% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் மிக முக்கியமான தருணமாக இந்த 2025 ஹைக்கு திரும்பி வந்திருக்கான். இப்படி வந்திருக்கக்கூடிய நிலைமையில இந்த 2025 இப்போ இவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதா ஆல்மோஸ்ட் ஹை 720 ரூபா பக்கம். இதுக்கும் மேலே போய் ஒரு 1 இயர் ஹை அப்படின்னு பார்த்தா 780 ரூபா. ஸோ அது இங்கிருந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 100 ரூபாய் மேல் நோக்கி ஏறி வந்தால் அவனுடைய 52 வீக் ஹையை தொட முடியும். அல்லது ஒரு 20 ரூபாய் ஏறி வந்துன்னா கூட இந்த 2025 ஹையை தொட முடியும். எப்படி பார்த்தாலும் இந்த பங்கு என்பது கடந்த 3 மாதங்களில் மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இனி இங்கிருந்து தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி தன்னுடைய பழைய ஹை வந்துச்சுனாக்கா அது ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது. இங்கிருந்து ஒரு 100 ரூபா தான் தள்ளி இருக்குது. ஆல்ரெடி 500 ரூபா ரேஞ்சிலேருந்து 700 ரூபா வந்துட்டான். பட் இருந்தாலும் அதையும் இனி ஏன் பெண்டிங் வைக்கிற, அதையும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ட்ரேடர்கள் வேண்டுதல் கொடுத்துட்டு இருக்காங்க. நண்பர்களே, போன வாரத்தில் பல பேர் புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வந்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா, டாடா குரூப்பில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் போன்ற பங்குகள் கூட மார்க்கெட்டில் சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. அது நியாயம்தான். ஏன்னா அவன் நேற்று ஒரே நாளில் வந்து 11% என்பது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இறங்கியிருக்கு. ஸோ எந்த பங்குகள் போனாலும் அதுக்குள்ள மார்க்கெட் ரிஸ்க் என்பது இருக்குது. ஆனால் இருந்தாலுமே ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் ரீஎஸ்டிமேட், ஒவ்வொரு நாளும் ஒரு பங்குனுடைய உயரம் அல்லது கீழே போகிறது மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு வரக்கூடிய தகவல்களை வச்சு. அப்போ ட்ரெண்ட் மாதிரியான கம்பெனிகள் ஆமாம் வெள்ளிக்கிழமை இறங்கியிருக்கு 11% பக்கம் இறங்கியிருக்கு அப்படின்னா, அப்போ ஒவ்வொரு நாளும் இப்படி 11% இறங்கி இறங்கி 0 போயிடுவான்னா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு என்பது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ லாபம் செய்யக்கூடிய பங்கு திடீர்னு மார்க்கெட்டில் வந்து அதை ரீஎஸ்டிமேட் அல்லது ரேட்டிங் அல்லது ரேட்டிங் அப்கிரேட் டவுன்கிரேட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் மாற்றி யோசித்து அதனுடைய அப்டேட் என்ன அப்படின்றது ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன நீங்கள் வந்து இப்போ உங்கள் பேர் எழுதி பத்திரிகையில் போடல, ஆனால் சில பேர் வந்து அதை அது என்னென்ன ஏதுன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க பேரை போட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டில் மாறுது, அவ்வளவுதான் விஷயம். ஸோ அதனால் ஒரு பங்கு திடீர்னு ஒரு ரேட்டிங் மாறும் பொழுது 0 போயிடுமா அப்படின்னா அந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை பல நாட்களில். இதுக்கு முன்னாடி இதே ட்ரெண்ட் கூட ஒரு முறை கேப் டவுன் ஆகிட்டு மறுபடியும் ரெக்கவரி பண்ணி காமிச்சான். இனி இந்த ட்ரெண்ட் இன்னும் எவ்வளவு தூரம் கீழே போயிட்டு ரெக்கவரி ஆகும் அப்படின்றது மட்டும்தான் தெரியாமல் இருக்குது. எதுக்கியா மார்க்கெட்டில் அடி வாங்குறீங்க, அப்புறம் எதுக்கியா மார்க்கெட்டில் 40-50% மறுபடியும் ரெக்கவரி ஆகுறீங்க அப்படின்றது புரியாமல் இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி இந்த டிசிபி பேங்க் அப்படின்றது சமீபத்தில் 40%க்கு மேலே ரெக்கவரி ஆகி மேல் நோக்கி தன்னுடைய பழைய ஹைக்கு வந்த பங்கு தான் இந்த டிசிபி பேங்க்.
இந்த பங்கு எவ்வளவு டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.94% அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து இந்த பங்குனுடைய லேட்டஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட் என்பது பார்த்தீங்கன்னா 177 கோடி. அதுக்கு முன்னாடி அவன் காமிச்சிட்டு இருந்த ரிசல்ட்டை விடவும் அதிகமாக காமிச்சிருக்கான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மரியாதையை செலுத்தும் விதமாக இதனுடைய சார்ட் என்பது 52 வீக் லோவில் இருந்து 52 வீக் ஹை குடுகுடுன்னு ஓடி வந்துடுச்சு. மிகவும் மோசமான சரிவு அப்படின்னு ஒரு 2 பங்குகள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாக்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த PVR INOX ZEAL ஷேர் சொல்லுவாங்க. அப்படி என்ன இந்த 2 பங்குகளினுடைய ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த PVR INOX என்பது தன்னுடைய கோவிட் சமயத்தில் என்ன விலை இருந்ததோ 800 ரூபாயிலிருந்து 2200 வரைக்கும் போனவன் மறுபடியும் அதே கோவிட் லோ அப்படின்றது வந்த பங்கு. இந்த ஜி என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற பங்குமே கோவிட் லோவில் அது இருந்த விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதே மாதிரி ஒரு 100 ரூபாய் ரேஞ்சில் தான் இருந்தால் அதுக்கும் கீழே போயிட்டு ஒரு 80 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 147 ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் என்பது பண்ணியிருக்கு. எதனால் இந்த 2 பங்குகளும் மேல் நோக்கி வந்தது அப்படின்னு டெக்னிக்கலாக ஏதாவது தகவல்கள் இருக்கா, ஃபண்டமெண்டலாக இதை சம்பந்தப்பட்ட செய்திகள் ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா, இந்த ZEAL அப்படின்ற கம்பெனி ஏதோ ஒரு மெர்ஜர் அப்படின்ற மாதிரி ஒன்று பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது நடக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பங்கு கீழே விழுந்ததுக்கப்புறம் ப்ரொமோட்டர்கள் இந்த கம்பெனியில் ஏதோ ஒரு முக்கியமான சில தகவல்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த ZEAL அப்படின்ற பங்கு கீழே 80 ரூபா ரேஞ்சிலேருந்து இப்போ 147 ஒரு மாதிரி ரெக்கவரி ஆகி வந்திருக்கான். ஆனால் அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கா, இப்போ அது சமீபத்தில் டிவிடெண்ட் ஈல்டு என்பது காமிச்சுக்கிட்டு இருந்தாலும் குவார்டர்லி ரிசல்ட்டில் நீ லாபமாக தான் இயங்கி கொண்டு இருந்தியா அப்படின்னு கேட்டாக்கா, ஆமாங்க நான் லாபமாக தான் இயங்கி கொண்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இதுக்கு ஒரு மரியாதை மாதிரி கிடச்சி இந்த ZEAL என்பது மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக இது எத்தனை பர்சன்டேஜ் சமீபத்தினுடைய ஹையிலிருந்து கீழே இறங்குச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நார்மலாக நம்மளுக்கு என்ன ஒரு கெஸ் இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நிறைய பேர் மனசில் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு நல்ல பங்காக இருக்கும் பொழுது 40 to 50% இறங்குனா ஒரு 30-40% ரெக்கவரி ஆகுமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுவே ரொம்ப சுமாரான பங்கு லாபம் செய்யாத பங்காக இருந்தால் ஒரு 80% கீது இறங்கிட்டு கீது மறுபடியும் எங்காவது ஏறுவானோ அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ZEAL என்பது லாபம் செய்யும் பங்குனால ஒரு 50 இறங்கிட்டு 35 கீது ஏறி இருப்பானோ அப்படின்னு சில பேர் நினச்சி பார்ப்பாங்க. ஸோ இப்போ போய் இதனுடைய லேட்டஸ்ட் ஹையில் 2024களுடைய தொடக்கத்தில் அது வந்திருக்கு. அப்போ இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இறங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 70% இறங்கியிருக்கான். அப்படின்னா இவன் நெஞ்சுக்குள்ளே கத்தி விட்டு ஆட்டியிருக்கான்னு அர்த்தம். ஏன்னா லாபம் செய்ய, ஆனால் இது ஒரு கட்டத்தில் வந்து இது சில நேரங்களில் நஷ்டம் செஞ்சுட்டு இருந்த கம்பெனி தான். 2023 சில குவார்ட்டரில் ஒரு சின்ன லாஸ் என்பது கொடுத்த கம்பெனி தான். ஸோ 70% பக்கம் இறங்கிய பிறகு இந்த கம்பெனி மறுபடியும் எவ்வளவு ஷேர் ப்ரைஸ் ரெக்கவரி ஆயிருக்குன்னா 68%. ஸோ ஆல்மோஸ்ட் 70 இறங்கி 70 ஏறி இருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய இந்த PVR INOX அப்படின்றது 2024களுடைய உச்சி, லேட்டஸ்ட் உச்சியிலிருந்து எவ்வளவு தூரம் இறங்கியிருக்கான்னா 50% தான் இறங்கியிருக்கான். 50% பக்கம் இறங்கிட்டு மறுபடியும் அவன் எவ்வளவு தூரம் ரெக்கவரி ஆனான்னா ஒரு 30% பக்கம் ரெக்கவரி ஆனான். வாங்க பாஸ் நம்ம 2 பேரும் சத்தம் இல்லாமல் போவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் எதுக்கிட உங்களோட சத்தம் இல்லாமல் நடந்து வரணும் அப்படின்ற மாதிரி இந்த PVR INOX என்பது ஒரு ZEAL கம்பெனி மாதிரி ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காக இப்போதைக்கு இல்லை. அதே மாதிரி இவனுடைய ரிசல்ட்டுமே வந்து பல குவார்ட்டர்கள் சமீபத்தில் எடுத்து பார்க்கும்போது ஒரு முறை 36 கோடி கொடுத்துட்டு மற்றது எல்லாமே நஷ்டம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கான். அப்போ நான் ஏன்டா உங்களோட கிளம்பி வரணும் அப்படின்ற மாதிரி என்னையேண்ட அநியாயத்துக்கு 70% இறக்கி விட்டீங்க, அப்புறம் மறுபடியும் 70% ஏற்றி விட்டீங்க. நான் லாபம் செய்யக்கூடிய கம்பெனி ஒரு 50 மட்டும் இறக்கி விட்டுட்டு ஒரு 50 திருப்பி ஏற்றி விட்டுருந்தீங்கன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு மனசு நொந்து போன கிளியாக இந்த ZEAL அப்படின்ற பங்கு இருக்குது. பட் PVR INOX என்பது அது நஷ்டம் செய்யக்கூடிய கம்பெனி. இதெல்லாம் நிறைய பேர் என்ன எதிர்பார்த்துருப்பாங்க, 80% கீழே வந்துட்டு அப்புறம் ஏதாவது ரெக்கவரி ஆகிட்டு போகுது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இவன் 50% இறங்கிட்டு மறுபடியும் 30% வரைக்கும் ஒரு இடம் ரெக்கவரி ஆகி காமிச்சிருக்கான். ஏன் இப்படி பண்ணுறானுங்க அப்படின்றது ஒன்றுமே புரியாது. ஆக மொத்தம் நண்பர்களே, மனசுக்குள்ளே சஞ்சலமே வரக்கூடாது அப்படின்னா டாப்ஸ், அதாவது செக்டர்களில் இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸ் வந்து
எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் நிறைய பேர் திரும்பி மேல் நோக்கி ஏறி வந்திருக்கானு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இன்னுமே அந்த கம்பெனிலேயே சில பேர் இன்னும் திரும்பி ஏறி வரல. ஸோ நிறைய பேர் எதுக்கு இப்படி அந்த ஜீல் பிவிஆர் ஐநாக்ஸ் போன்ற பங்குகள்லாம் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், இருக்கிறதே கொஞ்சோண்டு பணம், அதில் செக்டரில் இருக்கக்கூடிய டாப் லீடரில் மட்டும் போட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க நினைக்கிறதா மோஸ்ட்லி கரெக்ட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர். ஸோ மிக மிக முக்கியமான பங்குகள் இப்போ மார்க்கெட்டில் என்ன அடுத்து வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு என்ன பண்ண போகிறான், தன்னுடைய பழைய ஹையை தொட போகுதா அல்லது புது லோ போயிட்டு மறுபடியும் புதுசாக வாங்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தருதா அப்படின்ற மாதிரி மிக முக்கியமான பங்குகளில் வந்து இப்போ ரிசல்ட் வரப்போது, முக்கியமான கண்டிஷனில் இருக்கா, எந்த பக்கம் ஒடிச்சு செதற போகிறான் அப்படின்றது தெரியாமல் இருக்குது. ஸோ முதல் பங்கு இந்த ஐஓசி அப்படின்ற பங்கு. இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் இறங்கின மாதிரியோ அல்லது ஜீல் கம்பெனி இறங்கின மாதிரியோ 2020 லோக்கு போகாதா, வெறும் 40 ரூபாய்க்கு போகாதா, அட கடைசிக்கு ஒரு 80 ரூபாய்க்கு போகாதா, அட கடைசிக்கு ஒரு 100 ரூபாய்க்கு போகாதான்னு பல பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்து கண்ணுலையும் மண்ணை தூவிட்டு 180 ரூபா ரேஞ்சிலிருந்து 110 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் 150 வந்துட்டான். ஸோ இப்படி இறங்கி ஏறி இருக்கக்கூடிய இந்த பங்கு இடையில டிவிடெண்ட் என்பதும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு, டிவிடெண்டுகளின் சொர்க்கபுரியாக இருக்கக்கூடிய பங்கு. அடாடா கீழ் ரேட்டுக்கு எடுக்க முடியாமல் போயிடுச்சேன்னு பல பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, மிக முக்கியமான ஹைக்கு இந்த பங்கு வந்திருக்கு, நடுக்கிணறு தாண்டி இருக்கு. ஸோ மறுபடியும் இனி 80 ரூபா 40 ரூபா வராட்டியும் பரவாயில்ல, 110 ரூபா பழைய லோ வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அல்லது தன்னுடைய பழைய ஹை வந்ததுனாலும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி கொண்டிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வர சீசனில் மிக முக்கியமான பங்குகளில் இந்த ஐஓசி அப்படின்ற பங்கு ஒன்று. ஏன்னா அவனுடைய மூவ்மெண்ட் என்பது கீழேயும் சரி மேலேயும் சரி 40 ரூபாய்க்கு மேலே இருக்குது ஒரு பங்குக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவன் மட்டும் இல்லை, ஈக்விட்டாஸ் பேங்க்னு ஒரு பங்கு. ஸோ எல்லா பங்குகளுமே மேலே போகிறதா இருந்தாலும் கீழே போகிறதா இருந்தாலும் ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா சரிவடைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் மொமெண்டம் என்பது பில்டப் ஆகிருக்கு. இனி இந்த மொமெண்டம் வந்து ஃபால் டவுன் ஆகுதா இல்லை கண்டினியூ ஆகுதான்னு தெரில. எது நடந்தாலும் அதனுடைய மூவ்மெண்ட்டுகள் என்பது பெரிய அளவில் மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி வந்து நிற்கிது. இன்னும் நீங்கள் எதையுமே சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் கடந்த 4 வருடம் 5 வருடங்கள் நிறைய பேர் க்ளோஸாக மார்க்கெட் வாட்ச் பண்ணும் பொழுது குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பல பங்குகள் மேலேயோ கீழேயோ பெரிய அளவில் மாற்றம் வருது. இந்த அஸ்ட்ரா லிமிடெட் அப்படின்ற பங்கெல்லாம் 0.25% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு தான். போன முறை ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்கான். 109 கோடி 111 178. ஆனால் இப்போ வரைக்கும் அவனுக்கு எந்த விதமான மாற்றம் வராமல் 52 வீக் லோவில் இருக்கான். என்ன கொடுமை ஆண்டவா. மேலிருந்து கீழே இறங்கிய வகையிலே 50% என்பது ஷார்ப்பாக இறங்கி அந்த இடத்துல ஷார்ப்பாக ஒரு யூடர்ன் போட்டு 1200 to 1500 வரைக்கும் வந்த இந்த பங்கு என்ன ஒரு காரணத்தினாலேயோ அவனால் 200 days மூவிங் ஆவரேஜ் என்பது தாண்ட முடியாமல் கரெக்டாக அந்த இடத்துல வச்சு அவனை திருப்பி விட்டுருக்காங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு அதை தாண்டிடு ஆண்டவா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஹட்கோ அப்படின்றது கூட ஒரு பங்கு. அதுவும் வந்து மார்க்கெட்டில் ஒரு ஃபேமஸான பங்கு தான். 1.79% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு தான். இது தன்னுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்பது ரொம்பவும் சோர்வாகவெல்லாம் அது கொடுக்கல. அது எப்பவும் செய்யக்கூடிய ஒரு 700 கோடி ரேஞ்சில் ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பங்குனுடைய மூவ்மெண்ட் 52 வீக் ஹைக்கு இது வருமா, 52 வீக் லோ வருமா, இதுவும் சென்டரில் இருக்கே அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி என்ஆர்பி பீரிங் அப்படின்ற பங்கும் சரி, செஞ்சுரி பிளைபோர்ட்ஸ் அப்படின்ற பங்கும் சரி ரொம்ப பெரிய அளவில் ஃபேமஸான பங்குகள்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த என்ஆர்பி பீரிங்ஸ் அப்படின்ற பங்கினுடைய ஷேர் விலை கொண்ட இந்த என்ஆர்பி பீரிங்ஸ் அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் 2798 கோடி என்பதாக தான் இருக்குது. ஆனால் இது டிவிடெண்ட் என்பது 1% கொடுக்கக்கூடிய பங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் அது வந்து லாஸ் மேக்கிங் இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல் போயிட்டு இருக்குன்னா, போன குவார்ட்டரில் மைனஸில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தா இந்த குவார்ட்டரில் திடீர்னு ப்ளஸில் ரிப்போர்ட் பண்ணால் அப்படியே அதனுடைய சென்டிமெண்ட் மாறாதா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஸோ இந்த என்ஆர்பி பீரிங் என்ற பங்கு சமீபத்தினுடைய லோ 200 ரூபாயிலிருந்து 50% ஏறி 300 ரூபாய் என்பது ஏறி வந்திருக்கு. அந்த மாதிரி ப்ரைஸ் சேஞ்சில் ஃபேமஸாக இருந்தாலும் இந்த பங்கினுடைய மார்க்கெட் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் ஃபேமஸ் என்பது ஆகலை. இந்த செஞ்சுரி பிளைபோர்ட்ஸ் அப்படின்ற பங்கு
மார்க்கெட் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் 16,321 கோடியாக இருக்கக்கூடிய இந்த பங்கு, இவனுடைய ரிசல்ட் என்பது சமீபத்தில் இதுக்கு முன்னாடியே 90 கோடி 115 கோடின்னு ரிசல்ட் கொடுத்துட்டு இருந்த பங்கு கடந்த 2 குவார்ட்டர்லாக ஒரு 60 கோடிக்கு பக்கத்தில் தான் ரிசல்ட் என்பது கொடுத்து கொண்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த பங்கு தன்னுடைய 52 வீக் ஹையக்கு திருப்பி தொடர மாதிரி ஏதாவது ரிசல்ட் தகவல்கள் ஏதாவது வருமா, அல்லது கீழே தான் வரட்டும் ஒரு 600 கோடி தான் வந்துட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ரிசல்ட் தருமா அப்படின்றது தெரியாமல் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்குது. நன்றி, வணக்கம்.